தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நற்செய்தி பாகமானது யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 1 முதல் 15 வரையுள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 9வது வாக்கியம். இங்கே சிறுவன் ஒருவன் இருக்கிறான், அவனிடம் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன, ஆனால் இத்தனை பேருக்கு இவை எப்படி போதும் என்றார். நாம் பார்க்கின்றோம், இங்கு 5000 மக்கள் இருக்கின்றார்கள். அப்போ இவனிடத்தில் இருக்கிறது அந்த சிறு மீன் துண்டும் அந்த அப்பம் மட்டுமே. அது அவனுடைய பெற்றோர்கள் அவனுக்கு கொடுத்தது. ஆனால் அவன் என்ன செய்கின்றான், அந்த 5 அப்பங்கள் 2 மீன்களையும் அவன் தெய்வ சன்னிலிருந்து கொடுக்கின்ற சமயத்தில் தெய்வம் அதை பழுகி பெரிதாக மாற்றி விடுகின்றார். 5000 மக்களுக்கு அது கொடுத்து விடுகின்றார். அப்போ அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கை நாம் பார்க்கின்றோம், இதோ அந்த மகன் அப்படி கொடுக்க காரணம் என்ன? அவனுடைய பெற்றோர்கள் பகிரும் மனப்பான்மையை இது அவனுக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஒருவேளை அந்த குழந்தை கொடுக்கவில்லை என்றால் அந்த அற்புதம் அங்கே நடந்திருக்குமா என்பது ஒரு கேள்விக்குறி. அப்போ அந்த குழந்தை கொடுப்பதற்கான மனநிலையானது பெற்றோர்கள் தூண்டியிருக்கின்றார்கள். அப்போ நெருக்கடி மத்தியிலும் சரி, தன்னிடத்தில் இருப்பதை இதோ பகிரும் மனநிலை அங்கு கடந்து வருகிறது. அப்போ குடும்ப அங்கத்தினர்கள் நீங்களும் நானும் படிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், எப்பேற்பட்ட நெருக்கடி மத்தியில் இருந்தாலும் சரி, நமக்கு அங்கே இருக்கின்ற பொழுது இருந்த போதிலும் இதா மற்றவருடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அவருடைய தேவைகளை நாம் பூர்த்தியாக்க வேண்டியது நம்முடைய கடமை. காரணம், அவனும் நம்மை போல உடலும் உள்ள ஒரு மனிதன், அப்படி உணர்வும் உள்ள ஒரு மனிதன். அது புரிந்து கொண்டு உணர்வுக்கேற்றபடி புரிந்து கொண்டு நாம் வாழ்கிற சமயத்தில் நிச்சயமாக கிடைக்கும். அப்போ பகிரும் மனநிலைக்காக நாம் மன்றாடுவோம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய தெய்வமே, எவ்வாறு அந்த குழந்தைக்கு அந்த பகிரும் மனநிலை இருந்ததோ அதே போல் எங்களுக்கு அந்த பகிரும் மனநிலையை நீ தாமே தந்திரலும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.